ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இயேசு எப்படிப்பட்டவரோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் ஒரு சிறப்பு செய்தியை கேட்க போகிறோம். நம்மோடு கூட வந்திருக்கிற பாஸ்டர் சாலமோன் அக்கினி ஜெப வீடு எறையூர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன். இயேசு எப்படிப்பட்டவரோ என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. இப்பொழுதும் இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையை கவனிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 20வது அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தின் பின்பகுதி இப்படியாக சொல்லுகிறது: உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். இந்த வேத வசனம் ஆண்டவராகிய கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்காக பேசுகிறதை பார்க்கிறோம். இந்த எசேக்கியா ராஜா ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்ந்து வந்தாலும் அவனுடைய வாழ்க்கையில ஒரு கட்டத்திலே மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி வந்து அவனை ஆட்கொண்டது. அது நிமித்தமாய் அவன் வேதனையோடு இருக்கிற சூழ்நிலையில அவன் மரித்து போவான் என்ற செய்தியை தேவன் தன்னுடைய ஊழியக்காரன் மூலமாய் அனுப்புகிறார். ஆனாலும் அவன் அழுது ஜெபித்த பொழுது அந்த அழுகையின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டு அவனை சுகமாக்கினார். அவனுடைய கண்ணீரை கண்ட அதே தெய்வம் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். உங்களுடைய கண்ணீர், நீங்கள் எது நிமித்தமாக கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தாலும் அந்த கண்ணீரை பார்க்கிற ஆண்டவர் உங்களுக்கும் அற்புதம் செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். குறிப்பாக வியாதியினால் அவன் அழுது ஜெபித்தான். அவனுடைய வாழ்க்கையிலே 15 வருடத்தை கர்த்தர் கூட்டி வழங்கினார். அதே போல வேதத்திலே பார்க்கிறோம், சூழ்நிலை நிமித்தமாக ஆகார் என்கின்ற பெண்மணி தன்னுடைய வாலிப பிள்ளையை கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கு தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவள் கண்ணீரோடு தேவனை நோக்கி கூப்பிட்ட பொழுது அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் கண்டு அந்த சூழ்நிலைகளை மாற்றி பெருகவும் ஆசீர்வதிக்கவும் பெரிதான கிருபையும் கர்த்தர் கொடுத்ததை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒருவேளை உங்க சூழ்நிலை நிமித்தமாய், உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தின் நிமித்தமாய் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் என்றால் நிச்சயம் ஆண்டவராகிய இயேசு உங்கள் கண்ணீரின் சூழ்நிலையும் பார்த்து உங்களுக்கும் அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். இறுதியாக வேதத்திலே பார்க்கிறோம், லூக்கா 18வது அதிகாரத்துல பாவியான ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் தேவனுடைய சமூகத்திலே வந்து நிற்பதற்கு கூட தான் தகுதியற்றவன் என்று சொல்லி தேவனுடைய ஆலயத்தின் வாசலிலே அவன் ஆண்டவருடைய உன்னதமான இடத்தை கூட நோக்கி பார்க்க கூடாதபடி தன் மார்பிலே அடித்துக்கொண்டு தன் பாவ நிலையை குறித்து அவன் கண்ணீர் வடிக்கிறான். அந்த மனிதனை ஆண்டவர் பாவங்களை மன்னித்து நீதிமானாக மாற்றினார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் வெளிப்படையாக அழுது கொண்டிருந்தாலும் சரி, அல்லது உள்ளத்திலே கலங்கி கொண்டிருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் உங்கள் கண்ணீரை தேவன் பார்க்கிறார். அந்த கண்ணீருக்கு ஏற்ற சூழ்நிலைகளை மாற்றி உங்கள் வாழ்க்கையில ஆனந்த களிப்பை உண்டாக்க அவராலே கூடும். உங்கள் துக்கம் நிச்சயமாக சந்தோஷமாய் மாறும். பாவத்தை நிமித்தமாக, வியாதி நிமித்தமாக, சூழ்நிலை நிமித்தமாக கண்ணீர் விட்ட அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்த அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களையும் காண்கிறார். உங்களுக்கும் நிச்சயமாய் அற்புதம் செய்வார். நீங்கள் இன்று இரவு கண்களை மூடி முழங்கால் படியிட்டு உங்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்று சொல்லி நம்பிக்கையோடு உங்களுடைய குறைகளை, உங்களுடைய பிரச்சனைகளை கண்ணீரோடு சொல்வீர்களானால் அந்த கண்ணீருக்கான பதிலை சீக்கிரமாய் நீங்கள் காண்பீர்கள். எசேக்கியா ராஜா 3ஆம் நாளுக்குள்ளாக அந்த அற்புதத்தை பெற்றுக்கொண்டது போல கர்த்தர் உங்களுக்கும் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபிக்கிற அத்தனை பேருக்கும் இயேசு கிறிஸ்து உதவி செய்வார். உங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமம் மகிமைப்படும்படியான ஒரு செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியில சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான காரியம், இந்த 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது: உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன் என்று இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல 3 காரியங்களை நாம் பார்க்க வேண்டும். ஒன்று, கேட்டேன்; 2வது, கண்டேன்; 3வது, நான் உன்னை குணமாக்குவேன். நம்மை குணமாக்குவதற்காக அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டார். நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசுவானவர் அந்த கொல்கொதா மலையிலே அவர் அந்த சிலுவையில சுமந்து கைகளிலும் கால்களிலும் அடிக்கப்பட்ட ஆணிகளோடு அநேக உள்காயங்களும் வெளிக்காயங்களுமாய் அவர் நமக்காக காயம்பட்டு நம்முடைய காயத்தை ஆற்றுகிற ஒரு தெய்வம் என்பதை நீங்களும் நானும் மறந்துவிடக் கூடாது. அப்பேற்பட்ட நல்ல தெய்வத்தை நாடுங்கள். என் தேவனாகிய கர்த்தரை தேடுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.